இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை வெளிச்சம் போட்டு காட்டிய துரந்தர் திரைப்படத்தை பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை பரப்புறாங்க என்று கடுமையாக சாடியிருக்கிறார் ஒரு நடிகையின் அம்மா. என்னடா இது, இந்திய முஸ்லிம்களை தான் அவங்க என்ன செஞ்சாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது, பாகிஸ்தான் முஸ்லிம் தீவிரவாதத்தை சொன்னாலும் தப்பான்னு யோசிக்க வச்சிட்டாங்க ஈரா பாஸ்கர். யார் இவங்கன்னா, பிரபல நடிகை ஸ்வரா பாஸ்கரோட அம்மா. இவங்க தான் துரந்தர் படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை பத்தி பேச இவங்களுக்கு என்ன தகுதின்னு கேட்குறீங்களா? அட, ஸ்வரா பாஸ்கரை பெற்ற அம்மாங்க, அதோட ஒரு பெரிய தகுதி என்ன வேணும்? அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்துக்களை கேவலமாக சித்தரிப்பது நம்ம திரைப்படக்காரங்களோட நெடுநாள் வியாதி. ஆனா இஸ்லாமியர்களை மட்டும் ரொம்ப நல்லவேன்னு தான் காட்டுவாங்க. அதையும் தாண்டி தப்பி தவறி யாருனாச்சும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை காட்டிட்டா சோலி முடிஞ்சுது. படத்துக்கு எதிராக போராட்டம் போடுவாங்க, தடை போடுவாங்க, ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. படம் எடுத்தவன் ஆண்டவராகவே இருந்தாலும் நாட்டை விட்டு போறேன் அப்படின்னு தான் புலம்பணும். ஆனா நிலைமை இப்பதான் கொஞ்சம் மாறி இந்துக்களுக்கு எதிரான இறந்த கால நிகழ்கால மதவரிகளை தைரியமா காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரிஸ், த சபர்மதி ரிப்போர்ட், த பெங்கால் ஃபைல்ஸ் போன்ற சில திரைப்படங்கள் தான் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு கடும் எதிர்ப்பும் இருக்கு. லவ் ஜிஹாத்தை சொன்ன கேரளா ஸ்டோரிஸ் படத்துக்கு கோர்ட்டு வரைக்கும் போய் தடை வாங்கி ரிலீஸ் ஆக விடாமல் தடுக்க பார்த்தாங்க. என்றாலும் எப்படியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த வகையில் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் சதிகளையும் தீவிரவாதத்தையும் காட்டிய மெகா ஹிட் படமான துரந்தரை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈரா பாஸ்கர். ஏன்னா என்ன சொன்னாங்க இவங்க, அந்த படம் டெக்னிக்கலா நல்லா தான் இருக்கு, நல்லா தான் டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க, ஆனா முஸ்லிம் எல்லாம் தீவிரவாதிங்க, கெட்டவங்கன்னு காட்டுறாங்க. இந்துத்துவா மற்றும் இந்துத்துவாவின் சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தயாரித்த படத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பேசியிருக்காங்க. அடடே, முஸ்லிம்களை, அதுவும் பாகிஸ்தான் முஸ்லிம்களை குறித்து சொன்னாலே அது இந்துத்துவா சித்தாந்தமா? இந்த படம் பாகிஸ்தானை ஒரு வன்முறை நாடுன்னு சொல்லுது, அனைத்து முஸ்லிம்களையும் எதிர்மறையாக காட்டுது, இவங்க சித்தாந்தத்துக்கு ஏத்த மாதிரி உண்மை சம்பவங்களை தேர்ந்தெடுத்து காட்டுறாங்க அப்படின்னு குறை சொல்லியிருக்காங்க இந்த அம்மணி. உண்மை சம்பவங்களை தேர்ந்தெடுத்து தானே சொல்றாங்க, உண்மைன்னு பொய்களை காட்டலையே, நடந்ததை நிகழ்ந்ததை தானே காட்டுறாங்க. அப்புறம் என்ன? பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை காட்டும் போது உண்மை சம்பவங்களை தேர்ந்தெடுத்து காட்டாம ஸ்வரா பாஸ்கரோட இடுப்பையையும் தொடையையுமா காட்ட முடியும் மொத்த ரோசா? இவருக்கு வந்திருப்பது நம்ம நாட்டில் வாழும் போலி செக்கல மத சார்பில்லா கூட்டத்துக்கு இருக்கும் அதே நோய்தான். சொந்த வாழ்க்கையிலேயே பாலூட்டி சீராட்டி வளர்த்த மகள் காதலினால் மதம் மாறி புர்கா போட்டுக்கிட்டு தெரியும் நிலையை பார்த்தும் இவர் இப்படி பேசுறது பார்த்தா உங்களுக்கு எரிச்சல் வருதா? வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கருத்தை.